திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்கள் விஜயானந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி பண்டிகையினுடைய சிறப்புகள் குறித்தும், நவராத்திரி பண்டிகையின் பொழுது கொழுப்படி எப்படி வைக்க வேண்டும், புதிதாக கொழு வைக்க ஆசைப்படுபவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து பார்க்கவிருக்கிறோம். அதோடு கடந்த ஆண்டை போலவே இந்த வருடமும் உங்கள் இல்லங்களில் வைக்கப்படுகின்ற அந்த கொழுவை நம்முடைய திவ்ய தரிசனம் சேனலில் ஷோகேஸ் செய்ய இருக்கிறோம். எனவே நீங்கள் அனைவரும் உங்களுடைய இல்லங்களில் அமைக்கப்படுகின்ற அந்த கொழுவை அழகான வீடியோவாக எடுத்து எங்களுக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். திரையில் தெரிகின்ற இந்த 2 எண்களுக்கு உங்களுடைய வீடியோக்களை எடுத்து அனுப்பவும். அதோடு உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி, தொலைபேசி எண் உள்ளிட்ட விவரங்களையும் அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய வீட்டு கொழுவை இந்த உலகம் பார்த்து தரிசிக்கட்டும். இப்போது வீடியோக்குள் செல்லலாம், வாருங்கள். நவராத்திரி அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு நினைவுக்கு வர்றது இந்த கொழு தாங்க. அதாவது பண்டிகை அப்படின்னாலே குழந்தைகளுக்கு தான் ரொம்ப குதூகலமாக இருக்கும். அதுவும் இந்த நவராத்திரி பண்டிகைங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பரீட்சை முடிஞ்சு அந்த லீவில் தான் வரும். எல்லா வீட்லேயும் குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி பண்டிகைகள் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு திருவிழா தான் இந்த நவராத்திரி பண்டிகை. அதுவும் இந்த பண்டிகை ரொம்ப முக்கியமான பண்டிகை. ஒவ்வொருவரும் இந்த பண்டிகையினுடைய மகத்துவத்தையும் தாற்பயத்தையும் புரிந்து கொண்டு கொண்டாட வேண்டும். அதற்காக ஒரு கதையே இருக்கு, அதை சொல்றேன். ஒரு சமயம் அசுரர்களான மகிஷாசுரனுடைய தொல்லை தாங்க முடியாம தேவர்களும் ரிஷிகளும் போய் சிவபெருமான்கிட்ட முறையிட்டு இருக்காங்க. அவர் உடனே அவனை அழிக்கக்கூடிய சக்தி தேவிகிட்ட மட்டும்தான் இருக்கு, தேவிகிட்ட முறையிடுங்க அப்படின்னு இருக்காரு. அப்புறம் எல்லாரும் தேவிகிட்ட முறையிட்டதுக்கு அப்புறம் தேவி மகிஷன் அழிக்கிறதுக்காக ஊசி மேல 9 நாட்கள் தவம் இருந்து 10வது நாள் மகிஷனை வதம் செய்து மகிஷாசுர மர்தினியா நின்னாங்க. அந்த மாதிரி அந்த அரக்கனை அழித்து அவங்க கோபம் தணிந்து அந்த 10வது நாள் சாந்தி அடைந்தாங்க. அதனால தான் இந்த 10 நாட்கள் தேவியரை போற்றும் விதமாக நவராத்திரி பண்டிகையாக கொண்டாடி வருகிறோம். 9 நாள் சண்டை நடந்தது. 10வது நாள் இந்த சண்டையினுடைய இறுதி நாள் அம்பாளுக்கு வெற்றி கிடைச்சிது. தேவி மகிஷனை அழிச்சு மகிஷாசுர மர்தினியா நின்னாங்க. அதனால தான் அன்னைக்கு விஜயதசமியா கொண்டாடுறோம். அதாவது 10வது நாள் தசமி, விஜயம் என்றாலே வெற்றி. ஸோ வெற்றியினுடைய அடையாளமாக தசமி அன்னைக்கு விஜயதசமியா கொண்டாடிட்டு இருக்கோம். இப்படி சிறப்பு பெற்ற இந்த நவராத்திரி பண்டிகையானது இந்த வருடம் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுது, கலச வைக்க என்ன டைம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாமா? இந்த வருடம் நவராத்திரி பண்டிகை நாளை 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது. 3/10/2024 முதல் 12/10/2024 வரை நவராத்திரி பண்டிகை 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இன்று நிறைந்த அமாவாசை. இந்த நவராத்திரி பண்டிகையினுடைய கலசம் எடுத்து வைக்கிறதுக்கு சிறந்த நேரம் என்னங்கிறத பார்த்துடலாம். இன்றைய தினம் அமாவாசை அன்று காலை 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள குரு ஹோரையில் கலசம் எடுத்து வைக்கலாம். அப்படி கலசம் எடுத்து வைக்க முடியாத அந்த நேரத்தில் அப்படின்னா மதியம் 2 மணிக்கு மேலே 3 மணிக்குள்ள சந்திர ஓரையில் கலசம் எடுத்து வைக்கலாம். அதுவும் முடியல அப்படின்னா மாலை 4லேருந்து 5க்குள்ள நேரம் நல்லா இருக்குது, இந்த டயத்தில் கலசம் எடுத்து வைக்கலாம். ஸோ கலசம் எடுத்து வைக்கிறது எப்படின்னா, ஒரு பித்தளையோ இல்லை சொம்பில் அரிசி போட்டு அதில் ஒரு கொத்து மாவில் வச்சு அதுக்கு மேலே ஒரு தேங்காய் வச்சு 4 பக்கமும் சந்தனங்குவம் வச்சுட்டு அந்த தேங்காய்க்கு மேலே ஒரு ரவிக்கப்பிட்டு சாத்தி ரவிக்கப்பிட்டுக்கு மேலே ஒரு முளை வாசனை பூவை சாத்தணும். இதுதான் கலச ஆவாகனம் பண்ணுற முறை. முடிஞ்சவங்க அந்த கலசத்துக்குள்ள வாசனை திரவியங்களான ஏலக்காய், லவங்கம், பச்சைக்கற்பூரம், ஜாதிக்காய், சில பேர் எலுமிச்சம்பழமும் போடுவாங்க. இதெல்லாம் போட்டு வெத்தலைப்பாக்கோட சேர்த்து எடுத்து வைக்கலாம் கலசத்தை. ஸோ அமாவாசையான இன்னைக்கு கலசத்தை எடுத்து வச்சிடணும். ஆனால் நவராத்திரியோட முதல் நாள் அப்படின்னா அது நாளைக்கு தான். ஸோ நாளையிலேருந்து அந்த படிக்கட்டில் கொண்டு போய் இந்த கலசத்தை வச்சு அந்த பூஜையானது அங்கே துவங்கும். ஸோ எல்லா வீடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா நவராத்திரியில் கொழு வச்சு பூஜை பண்ணுவாங்க. அந்த கொழு படிக்கட்டு அப்படிங்கிறது முடிஞ்சவங்க ஒரே படியில் வைப்பாங்க ஷோகேஸ்லேயே. வசதி இருக்கிறவங்க 3, 5, 7, 9, 11 இப்படி போயிட்டே இருக்கும் கொழு.
ஸோ ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. பொதுவாக ஒவ்வொரு படியில் என்ன வைக்கணும் அப்படின்னே பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் படியில் ஒரு உயிர் இருக்கிற ஜீவன்கள்லாம் வைக்கணும். 2வது படி 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவுன்னு சொல்லி 6வது படியில் 6 அறிவு இருக்கக்கூடிய மனிதர்கள் பொம்மையெல்லாம் வைக்கணும். 7வது படியில் மனிதர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மகான்கள், இப்போ சாய்பாபா, மகாபெரிவா, ராகவேந்தர் இந்த மாதிரியான பொம்மைகள் வைக்கலாம். 8வது படியில் ரிஷிகள், மகான்கள், நவகிரகங்களோட பொம்மைகள்லாம் வைக்கலாம். 9வது படியில் தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன், தேவியனுடைய சிலைகள்லாம் வைக்கணும். நடுநாயகமாக தேவியினுடைய சிலை அமைக்கப்படணும். அதே போல் விநாயகர் சிலை மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இது வழக்கமாக கலசம் வைக்கிறவங்க, வழக்கமாக கொலுப்படி வைக்கிறவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த வருஷம் தான் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கலசம் வச்சும் கொலுப்படி வைக்கலாம், கலசம் வைக்காமலும் கொலுப்படி வைக்கலாம். உங்களுடைய வீட்டு வழக்கம் எப்படி அப்படிங்கிறத பெரியவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு அதை பண்ணுங்க. எங்களால் முடியுங்க கலசம் வச்சு அப்படின்னா, நீங்கள் கலசத்தை வச்சு இந்த 10 நாளும் பூஜை பண்ணலாம். கலசம் வச்சு படி பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே தினமும் காலையில் மாலையிலும் நைவேத்தியம் பண்ணணும், விளக்கேற்றணும், பூஜை பண்ணணும். அப்படி கலசம் வைக்கலை, நாங்கள் வெறும் ஷோகேஷ்லேயே பொம்மைகள்லாம் வச்சு கொலு வைக்க போகிறோம் அப்படின்னா அதுவும் தாராளமாக வைக்கலாம். ஆனால் டெய்லி வீட்டுக்கு ஒரு 5 சுமங்கலியாவது கூப்பிட்டு வெத்தலைப்பாக்கு கொடுக்கணும், மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும். அதே போல் கன்னியா குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் குங்குமம் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தெல்லாம் கொடுக்கணும். இல்லைங்க எங்களுக்கு இதெல்லாம் வைக்க முடியாது, டைம் இல்லை, ஆனால் நாங்கள் சுமங்கலிகளை மட்டும்தான் வெத்தலைப்பாக்கு கொடுக்கணும், கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் கொலு வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த நவராத்திரியில் டெய்லியே கூப்பிட்டு கொடுக்கலாம். அப்படி டெய்லி கொடுக்க முடியாதவங்க ஏதாவது ஒரு விடுமுறை தினத்தில் உறவினர்களில் உற்றார்கள், அருகில் இருப்பவர்கள், உங்களுக்கு அலுவலகத்தில் கூட பணிபுரிபவர்கள், இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் குங்குமம் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்து அவங்கள ரொம்ப மகிழ்ச்சியாக வழி அனுப்பலாம். மறக்காமல் அவங்கள்ட்ட அச்ச ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பெரியவங்களாக இருந்தால் அவங்க உங்களுக்கு மை நிறையா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, வாய் நிறையா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதே போல் இந்த 9 நாளுமே 9 கன்னியா குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு பிடித்தமான ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஸ்கூலுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அப்படி முடியாதவங்க 9 நாளில் ஏதாவது ஒரு நாளாவது ஒரு கன்னியா குழந்தையை கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து ட்ரெஸ் வச்சு கொடுத்து காலில் நலுங்கிட்டு விட்டு அட்சத ஆசீர்வாதத்தை அவங்க கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இது ரொம்ப விசேஷமானது. அதாவது இந்த குழந்தை எப்படி வளருதான், இந்த 9 நாளுமே அந்த குழந்தை ஒவ்வொரு வயசாக வளர்ந்துட்டு வருமா. அதாவது முதல் நாள் அன்னைக்கு 2 வயசு குழந்தையா இருக்கும், 2வது நாள் அன்னைக்கு 3 வயசு, 4வது நாள் இப்படி ஒவ்வொரு நாள் வளர்ந்து கடைசியாக 9வது நாள் அன்னைக்கு 10 வயசு குழந்தையா அந்த அம்பாள் வளர்ந்து நிற்பாங்களாம். அதனால தான் குழந்தைங்களுக்கு பிடித்தமான பண்டிகையை அது சொல்லியிருக்காங்க. அதனால அந்த கன்னியா குழந்தைங்களுக்கு இந்த 10 நாளும் கொடுத்தா அந்த அம்பாளே நம்ம வீட்டுக்கு அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால முடிந்தவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு தெரிந்த குழந்தைகளையோ இல்லை தெரியாத குழந்தைகளையோ கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இது நவராத்திரியினுடைய சிறப்பான ஒன்றா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கொலுப்படி வச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு டெய்லி ஆஃபீஸ் போய்டுவோம், காலம்பரை பூஜை பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ஒன்றுமே தப்பு இல்லை. காலம்பரை அந்த கொலுப்படி வச்சதுக்கப்புறம் நாளைய தினம் முதல் நாள் இந்த கொலுப்படிக்கு முன்னாடி ஒரு மாக்கோளம் போடுங்க. 2 பக்கமும் குத்து விளக்கு ஏற்றி வைங்க, நடுவில் ஒரு காமாட்சி விளக்கு ஏற்றி வைங்க. உங்களால் என்னென்ன அலங்காரம் பண்ண முடியுமோ அலங்காரம் பண்ணுங்க. அதே போல் மேலே கொடி தோரணம் கட்டுங்க, சீரியல் லைட்ஸ் போடுங்க, எவ்வளவு அழகுபடுத்த முடியுமோ அழகுபடுத்துங்க. அற்புதமாக ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு வெத்தலைப்பாக்கு பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் அன்றாட வேலையை கவனிங்க. அதே போல் சாயங்காலம் ஆஃபீஸில் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சுண்டலை காலம்பரை ஊற வச்சுட்டு போயிடுங்க. சாயங்காலம் வச்சு அதை ரெடி பண்ணி அந்த சுண்டலை சுவாமிக்கு முன்னாடி வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு 4 சுமங்கலிகளை கூப்பிட்டு அக்கம் பக்கத்தினரை கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலைப்பாக்கோட இந்த சுண்டலும் கொடுத்து இந்த நவராத்திரி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த அம்பிகையினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த 9 நாள் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, முதல் நாள் முதல் 3 நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியான தேவியருக்கு 3 நாள் சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய 3 நாள் மகாலட்சுமிக்கு சொல்லியிருக்காங்க. கடைசி வரக்கூடிய 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேரும் சேர்ந்த முப்பெரும் தேவியாக இருக்கக்கூடிய அந்த பராசக்திக்கு 10வது நாள் விஜயதசமியாக கொண்டாடுறோம். அதாவது இந்த 3 பேருமே தேவியினுடைய சொரூபம் தான். அதனால இந்த 3 பேரும் சேர்ந்தாதான் ஒரு பராசக்தி நமக்கு கிடைக்கிறாங்க. அந்த பராசக்தியினுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னாலே இந்த நவராத்திரியினுடைய 10 நாட்களும் வீட்டில் பூஜை பண்ணி அந்த அம்பாளை மன நிறைய செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அவங்க அனுகிரகம் கிடைச்சிடும். ஸோ இந்த வருஷம் யாரெல்லாம்
புதுசாக வைக்கிறீங்களோ அவங்க வைங்க, ஏற்கனவே யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களும் சிறப்பாக செய்யுங்க. எல்லாரும் சேர்ந்து கொலு வச்சு அம்பாளை போற்றி பாடி அம்பாளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி அம்பாளுடைய அனுகிரகத்தை கிடைக்க பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்களிடமிருந்து வணக்கம் கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே போல் நான் மேற்கொண்டு சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் வைக்கிற கொலுவை 2 நிமிஷம் வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. நம்ம அந்த திவ்ய தரிசனம் சேனலில் உங்கள் கொலுவை ஷோகேஸ் பண்ணுறோம். உங்கள் கொலுவை உலகமே பார்க்கட்டும். நன்றி.